அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகர ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள். கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் அத்தனை அனுபவிச்சாச்சு. இப்போ நாம் எதையெல்லாம் மகர ராசிக்காரர்கள் இழந்தீர்களோ அது பூரா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. எந்த இடத்துல நீங்கள் அசிங்கப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்துல நீங்கள் கௌரவமாக தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை தற்போதைய சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மீனத்துக்கு பிரவேசிக்க போகிறார். கடந்த 8 மாதங்கள் 9 மாதங்களாக உங்களுக்கு பெரிய குழப்பங்கள் கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பார்த்துருந்தார். குரு 5ஆம் இடத்துலேருந்து அவருடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து பிரச்சனைகளை ஓரளவுக்கு பேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தார். குறிப்பாக உத்திராடம் திருமண நட்சத்திரக்காரர்கள் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிங்க. குறிப்பாக சனி பயிற்சி அந்த அந்த 7.5 சனி ஆரம்பித்த கொரோனா காலகட்டங்கள்லேயே உங்களுக்கு அந்த பெயர்ச்சி ஆகும்போதே உங்களோட ராசியில் கேது இருந்தார். அப்போ அவர்கள் வயதிற்கு தகுந்த அவமானங்களை கொடுத்துட்டு தான் போனார். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நிறைய பேருக்கு திருமணங்கள் நடந்தது. ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, 7.5 சனியில் திருமணங்கள் நிறைய நடந்தது. குழந்தை அமைப்புகள் கிடைத்தது. வாழ்க்கைனா என்னென்னு புரிய வச்சது. சொந்த பந்தங்கள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிய வச்சது. செய்யாத தவறுக்கு பழிகாடாகக்கூடிய அமைப்புகளை கொடுத்தது. மைனஸ் நிறையா இருந்தாலும் சில ப்ளஸ்ஸான பாயிண்ட்டுகள்லாம் நிறையா நடந்துட்டு இருந்தது. குறிப்பாக இடம் விட்டு இடம் போய் அங்கேயும் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய இருந்தது. வேலை செய்கிற இடங்களில் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகளை சந்திச்சுட்டு சில பேர் தனிமைப்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த 7.5 சனி செய்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகரமும் கும்பமும் சனியோட அவரோட ஆட்சி வீடுகள். அப்போ அங்கே சனி நேரடி வலுப்பெறுறார். அப்போ சனி நேரடி வலுப்பெற்றாலே அவருடைய கர்ணகடூரமான பிரச்சனைகளை ஜாதகருக்கு கொடுப்பார். இனி 22 வருடங்களுக்கு உங்களுக்கு அந்த பேச்சே இடமில்லை. மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, குழந்தைகள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அடுத்து வரக்கூடிய சனி பேச்சு. ஏன்னா 3ஆம் பார்வையாக அவர் 5ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால, இப்போ 5ல் இருக்கக்கூடிய குரு பகவானும் 6ஆம் இடத்தை நோக்கி போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதலீடு சார்ந்த விஷயங்கள், வார்த்தை பிரயோகங்களை கொஞ்சம் பார்த்து கவனமாக பயன்படுத்துங்க. இதுவரைக்கும் இருந்த 7.5 ஆண்டு பிரச்சனைகளை விட அதிலேருந்து இப்போ ரிலீஃப் ஆயிடுவீங்க. தசாபுத்திகளின் அடிப்படையில் ஒருத்தர் நல்ல அமைப்புக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மீனத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த கிரகம் இருக்குன்றதையும் பார்க்கணும். அங்கே குருவோ சுக்கிரனோ இருக்கும் பட்சத்தில் நல்ல அமைப்புகள் தான். தொழில் முன்னேற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்களை, நல்ல முதலீடுகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லை ஏற்கனவே அங்கே ராகுவோ கேதுவோ இருக்குது, இல்லை சனி இருக்குது, அது மேலேயே இப்போ சனி போகிறார் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பாகைகள் விளையக்கூடிய அந்த 3 டிகிரி விளையக்கூடிய அமைப்புகள் வரைக்கும் கவனமாக தான் இருந்தாகணும். அப்போ நம்மளோட சனி மேலே சனி போகிறார், நம்மளோட ராகு மேலே சனி போகிறார் அப்படின்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய உக்கிர தேவதை வழிபாடுகளை செய்யுங்க. கருப்பசாமி, சுடலமாடை, பத்திரகாளி, வீரபத்ரர், இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யுங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த மாற்றங்களை, பிரச்சனைகளை விட்டு மகரம் சிகரம் ஏற போகிறீங்க. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.